Greetings, brothers and sisters, in the name of Christ Jesus. Happy to meet you all once again through this spiritual thoughts. Today, the Lord is speaking with us on just do it. As the Bible says in 2 Kings 3:16 and 17, and he said, "Thus says the Lord, I will make this dry stream bed full of pools. For thus says the Lord, you shall not see wind or rain, but that stream bed shall be filled with water, so that you shall drink, you, your livestock, and your animals." A known verse for all of us that the Lord is giving a blessing. When He is giving a blessing, that is what the Lord says us to do. In some cases, the Lord is making a miracle out of nothing, but here, as we all know, that the Lord is asking for us to do something, because in some cases the Lord expects us to believe in Him and to start a thing. The thing that we start is going to be a greater journey that the Lord is building us. As we see that here, the Lord is telling them to create a stream bed to be created, so that the land which never rained, the land which never had a flood, is going to be receiving water in the particular stream bed which they are making. So our Lord wants us to believe in Him and start the thing. That's what the Lord says. But here it's a question that what we need to do, what the Lord is telling us to do. To know that thing is main and important. Sometimes the Lord doesn't want us to do something, but we think that that's the Lord's will and we start doing it. So the first thing is we need to know what the God is wanting us to do. So we need to seek that what the Lord wants us to do. So let's keep praying that the Lord to show us what we need to start up. When we start up, the Lord is going to proceed it. So let's keep this verse into our thoughts, and let's keep on praying that the Lord will lead us in all our difficulties and give us a blessing. Amen. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி. இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமும் பாசமும் அன்பும் கரிசனையும் உள்ளவரே, உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. அக்கினி வாசல் என்ற ஊழியத்தின் மூலமாக ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற வார்த்தைகளை மகள் மூலமாக நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. நீர் ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. அதற்காக கோடி நன்றி. எங்களை தகப்பனை நீர் மீட்டெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசப்பா. குறைவெல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையில் இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரே அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்குறதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை குடும்பமாக ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்கப்பா. அன்று எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவரே எண்ணெயும் மாவும் செலவழியாதபடி அதை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த நாட்களிலும் எங்களுக்கு காண செய்து நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஒரு விருத்தி உண்டாகட்டும் அப்பா, சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க, நீங்க மகிமைப்படுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.